அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புசுட்டிக்கான கொலா புட்டு தான் பார்க்க போகிறோம். இது உடம்பு சோர்வு இருக்காது, அதுவும் இல்லாமல் மீந்து போச்சுன்னா இதை லட்டா உருட்டி ஜாலியாக சாப்பிட்லாம். என் மகளுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு சேர்த்து உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி, அதாவது தண்ணி தெளித்து தான் இதை வந்து பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா பிடிச்சி பாருங்கள். இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். உடச்சி விட்டுட்டு நல்லா கையிலேயே வந்து அந்த உருண்டையெல்லாம் இருக்கும், கட்டி பிடிச்சிருக்கும். அந்த கட்டையெல்லாம் கையிலேயே நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கனாலே அது உடஞ்சிரும். இந்த கொல்லாப்புட்டு சட்டியில் பாருங்கள், நான் அந்த வட்டம் அது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கொல்லாப்புட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அச்சு போட்டுட்டு தேங்காய் பூ முதல்ல போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டுட்டு மறுபடியுமே நீங்கள் தேங்காய் போட்டுட்டு மறுபடியும் 3 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் அது ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்க நல்லாயிருக்கும். போட்டுட்டு மூடிடுங்க. நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு மூடியிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. நீங்கள் கீழேயே மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வைங்க. ஏன்னா எனக்கு பழகிடுச்சு இது செய்கிறதுக்கு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து அந்த ஆவி வரும். நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். அந்தளவுக்கு ஆவி வரும்போது ஸ்லோவில் விட்டுருங்க. ஸ்லோவில் தான் வைக்கணும். இந்த மாதிரி ஆவி வரும்போது நீங்கள் வந்து அதை இறக்கிடுங்க. இறக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம அட்டகாசமாக இருக்கும். இன்னும் மீந்து போச்சுன்னா அதில் வந்து நம்ம வேர்க்கடலை, எள்ளு, ஏலக்காய் போட்டு நல்லா நீங்கள் கையில் பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது லட்டு மாதிரி கூட வந்து உங்களுக்கு ஆகிடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் அந்த லட்டு செஞ்சு காட்டுறேன். நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.